சிக்கன் குழம்புனா இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குழம்புக்கு வந்து ஆயில், மல்லி, மிளகா வத்தல், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். அது கூட வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நம்ம ஆறினோன்னா நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து மிளகாத்தூள், தயிர், மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கிற 3/4 கிலோ சிக்கனையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். சிக்கன் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தண்ணியெல்லாம் விட ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா வந்து சிக்கன் வெந்து இதுலேயே நமக்கு 3/4 மடங்கு வெந்துடும். இப்போ நம்ம அரைக்கிறதுல வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அரைச்ச விழுதை வந்து நம்ம வதங்கின சிக்கன் கூட நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா ஊற்றினா தான் நல்லா வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப திக்காகிடும் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாலே போதும். சூப்பரான சிக்கன் குழம்பு சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்குனாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.